புகை. புகைய பத்தி நமக்கு என்ன தெரியும்? நமக்கு பழக்கப்பட்ட புகை ரெண்டு. ஒன்னு சிகரெட், இன்னொன்னு நம்ம வண்டியில இருந்து வெளியேற புகை. ரெண்டையும் நாம விரும்புறது கிடையாது. ரெண்டுமே நம்ம உடம்ப கெடுக்கக்கூடியது. ஆனா ஒரு புகை இருக்கு. அந்த புகை உங்க வாழ்க்கைய மாத்தும்னு சொன்னா நம்புவீங்களா? உங்களை பின்தொடர்ந்து உங்களை காப்பாத்தும்னு சொன்னா ஆச்சரியப்படுவீங்களா? அத கடவுள்னு யாராவது சொன்னா ஏத்துப்பீங்களா? நான் உங்க அருள். நான் இன்னைக்கு போக போற ஊர் சிவகங்கை மாவட்டத்துல உள்ள வேலங்குடி. புகைதான் எங்க கடவுள்னு சொல்ற மக்கள் இருக்கிற வினோதமான கிராமத்துக்கு தான் போறேன். சாமி வந்து கோர்ட்டில் சாட்சி சொன்ன வினோதம் இன்றும் அரூபமாய் காட்சி தரும் சாம்பிராணி கருப்பு. பயணங்கள் தான் இந்த பரந்த உலகத்துல நாம எப்படி வாழணும்னு கத்துக் கொடுக்கும். ஆனா பாருங்க, வீடுன்னு ஒண்ணு இருக்கிறத மறந்து காரோட முன் சீட்ல உட்கார்ந்து ஹாயா பயணிக்கிற எனக்கு வீட்டுக்கு போனா அடிதான் விழும். வேலங்குடி கருப்பசாமி கோயிலுக்கு நான் வந்துட்டேன். நுழைவாயில இருந்த மரத்துல இருந்து மைனாக்கள் கத்துற சத்தம் எனக்கு ஒரு சின்ன ஜர்க்க உண்டாக்குச்சு. நான் எனக்காக காத்திருந்த பூசாரி கிட்ட என்ன அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். அவர்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் இந்த கோயில கொஞ்சம் தனியா சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கோயிலோட முகப்புல இருக்கிற பிரம்மாண்டமான சிலை கருப்பரா இருக்கலாம்னு அவர் தன்னோட வாகனமான குதிரைய தோல்ல சுமந்தபடி நின்னுகிட்டு இருக்காருன்னு நினைச்சேன். ஆனா கருப்புசாமி உருவம் ரொம்ப உக்கிரமா இருக்கும். அது இங்க மிஸ்ஸிங். இங்க கடவுள்களுக்கான சின்ன சின்ன பீடங்கள் இருக்கு. சங்கிலி கருப்பர் பீடத்துல மட்டும் சங்கிலி மாலை போட்டிருந்தாங்க. பீடத்தோட ரெண்டு மூலையிலையும் அரிவாள்களை வச்சிருந்தாங்க. இந்த ஓலை கொட்டகையில தான் நான் தேடி வந்த சாம்பிராணி கருப்புசாமி இருக்கு. கோயிலுக்கு வெளியே ஒரு பெரிய மரத்தோட கிளைகளை எடுத்து அத பாதி எரிஞ்ச நிலையில கங்காக்கி விட்டுருக்காங்க. அதுல இருந்து புகை வந்துகிட்டே இருக்கு. இதுலதான் கோயிலுக்கு வர பக்தர்கள் சாம்பிராணிகளை போடுவாங்களாம். கருப்பருக்கு சாம்பிராணி தான் பிடிக்குமா. சாம்பிராணி வாசகன் கோயில் அமைஞ்சிருக்கிற இந்த இடமே வெட்ட வெளியா இருக்கு. இன்னும் சொல்ல போனா கோயிலோட கருவறை மூடப்படாம இருக்கு. கருவறைக்குள்ள பார்த்தேன். கருப்புசாமியோட உருவம் இல்ல. அவருக்கான பீடம் மட்டும்தான் அமைச்சிருக்காங்க. வெற்றிடமா இருக்கிற அந்த பீடத்துக்கு 5 தலை நாகம் குடை பிடிக்கிறது போல அமைக்கப்பட்டிருந்தது. காவல் தெய்வம் கருப்புசாமி கோவில்னாலே அந்த உக்கிரமான முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். வேலங்குடி கிராமத்துல இருக்கிற இந்த கோயில்ல இதுவரைக்கும் நான் கருப்பரோட துடிப்பான சிலைய பார்க்கல. கோவில் பூசாரி கிட்ட கேட்டாதான் தெரியும். பக்கத்துல ஒரு புளிய மரம் இருந்துச்சு. காலைக்கும் மதியத்துக்கும் இடைப்பட்ட வேலையில மரம் பச்சை பசேல்னு இருக்கு. தூரத்துல இருந்து இந்த புளிய மரத்தை பாக்குறவங்களுக்கு ஒரு பூதம் மாதிரி தெரியும். மரத்துல அரிவாள்களை சாட்சி வச்சிருந்தாங்க. கருப்புசாமி கோவில்னா அரிவாள்கள் தவிர்க்க முடியாத ஒண்ணு. கோவிலோட பக்கவாட்டுல மணிகளை தொங்க விட்டிருந்தாங்க. 2 கொடிகளா நீண்ட வரிசையில கட்டப்பட்டிருந்த மணிகள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அளவுல இருந்துச்சு. நான் அதை எண்ணலாம்னு பார்த்தேன். ஆனா முடியாது. ஏன்னா மணிகள் அவ்வளவு எண்ணிக்கையில இருக்கு. ஒரு கோயிலுக்கு இத்தனை மணிகள் தொங்க விடப்பட்டிருக்கிறது எதுக்காக இருக்குங்கிற எண்ணம் வந்துச்சு. கோயிலோட பக்கவாட்டுல ஒரு அழகான மண்டபம் இருந்துச்சு. நான் அதை பார்க்க போனேன். கருப்புசாமி கோவில்களுக்கு மண்டபங்கள் ரொம்ப கம்மிதான். இந்த மண்டபத்தை பார்க்கும் போதே இது ரொம்ப பழமையான மண்டபமா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. தூண்கள்ல அழகான சிற்ப வேலைப்பாடுகள் செஞ்சிருக்காங்க. அடேங்கப்பா, என்ன இது இவ்வளவு அறிவாள்களா? ரொம்ப கோபக்கார ஊரா இருக்குமோ, இல்ல தங்களோட வேண்டுதல்கள் நிவர்த்தியானதுக்காக வச்சிருக்காங்களோ? ஒண்ணு எடுத்து பார்க்கலாம். அரிவாளை உருவறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அரிவாளை கையில பிடிக்கும் போது ஒரு சின்ன கெத்து வருது. ஆள் உயரத்துக்கு இருந்த அரிவாளை பார்த்து அசந்து போனேன். இவ்வளவு பெரிய அரிவாளை இங்க எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு, ஆனாலும் ஷார்ப் போகல. போற இடத்துல கைய கால வச்சுட்டு சும்மா இருக்கணும்னு அம்மா சொல்லியிருக்காங்க.
அதனால அமைதியா கிளம்புறேன். கோயிலோட கருவறையில கருப்புசாமி சிலை ஏன் இல்ல? லட்சக்கணக்கான அரிவாள்களை ஏன் குவிச்சு வச்சிருக்காங்க? ஆயிரக்கணக்கான மணிகள் ஏன் தொங்க விடப்பட்டிருக்கு? இப்படி எனக்குள்ள எழுந்த கேள்விகளுக்கு விடை தேடி நான் கோயில் பூசாரி கிட்ட பேச ஆரம்பிச்சேன். கருப்புசாமி தன் குதிரைய தோள்ல தூக்கிட்டு நிக்கிறாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த சிலைய பார்த்து